நார்சிசிஸ்ட். இது எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக தான் நான் அதிகமாக இந்த வார்த்தையை கேட்குறேன். பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. அகேன் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. 1 in 3 women are abused. Abuse doesn't break hearts, it breaks the soul. It destroys the person in and out. They were like, இந்த மாதிரி தான் இருக்கும் லைஃப்னா, பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். உன்னை விட இன்னும் மோசமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. கூகுளில் ஐ வாஸ் சர்ச்சிங் ஹவு டு டீல் வித் டாக்ஸிக் பீப்புள்னு சர்ச் பண்ணேன். இது எல்லாம் எங்கேருந்து தொடங்குச்சு? இது நான் இல்லையே, நான் வேற யாரோவா ஆயிட்டு இருக்கேன், என்ன நடக்குது எனக்கு புரியல, நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி இது சொல்லாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்கும். இதெல்லாம் ரொம்ப யோசிச்சிருக்கேன். தீஸ் நார்சிசிஸ்ட் கெட் அட்ராக்டட் டு தி எம்பாத்ஸ். அந்த எம்பாத்துக்கு இவங்கள பார்க்கும்போது அந்த கிராண்டியரில் ஓ வா அப்படின்னு தே கெட் அட்ராக்டட் டு நம்மளோட ஐடென்டிட்டியே போயிடும். நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சோலையே உடச்சிருவாங்க அவங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த ஆம்பளை பசங்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பொட்டை புள்ளனா அடக்கிப்போம். அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் இந்த பையன் வளர்ந்துருப்பா. அப்படி இன்ஸ்டண்ட்டாக தே வில் பி லிட்டில் ஹர், தே வில் அப்யூஸ் ஹர். அவங்கள அடக்கணும். அப்யூஸ் டசன்ட் பிரேக் ஹார்ட்ஸ், இட் பிரேக்ஸ் த சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய நேரத்தில் மனசை மட்டும் உடைக்கல, நேராக போய் அவங்களோட ஐடென்டிட்டியும் அவங்களோட செல்ஃப் வர்த்தையுமே உடைச்சிடுது. இந்த மாதிரி எத்தனை பேர் அப்யூஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க? நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. 1 in 3 women are abused. It could be physical abuse, emotional, psychological, whatever it is. In general, abuse it is like என்னன்னா they don't tell, வெளியில் சொல்கிறது இல்லை. தட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அது சோல் எல்லாமே உடம்பையும் அஃபெக்ட் பண்ணுது. ஆக்சுவலி அப்யூஸ் இட்ஸ் நாட் லைக் ஒன் திங், இட் டெஸ்ட்ராய்ஸ் த பர்சன் இன் அண்ட் அவுட். ஆக்சுவலி தட்ஸ் ஹவு டெரிபிள் அப்யூஸ் இஸ். இவ்வளோ ப்ரிலவெண்ட்டாக இருக்குது, இந்த நம்பர் பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது. பட் ஏன் இப்போதான் எல்லாரும் இதை பற்றி பேசுகிறோம்? ஆக்சுவலாக நான் டாக்டர், என் அம்மா அப்பா டாக்டர். வென் ஐ வாஸ் இன் அன் ரிலேஷன்ஷிப் விச் வாஸ் அப்யூசிவ், you won't believe me, I didn't know it was abusive. அந்த அளவுக்கு தான் நமக்கு அப்யூஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்குது. நான் எது ப்ராப்ளம்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணும்போதும் தேவர் லைக் இந்த மாதிரி தான் இருக்கும் லைஃப்னா, பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், உன்னை விட இன்னும் மோசமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. எனக்கு ஆக்சுவலாக இங்கிலீஷில் பிடிக்காத ஒரே வார்த்தை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான். பட் அதுதான் எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே சின்னதுலேருந்தே சொல்லி பழக்கிட்டோம். நமக்கு பிடிக்கலைன்னா கூட அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இந்த ஜேர்னி நான் எடுத்ததுக்கு காரணமே இந்த அவேர்னஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். சி ஐம் ஃப்ரம் அன் எஜுகேட்டட் ஃபேமிலி, பட் ஸ்டில் எனக்கு தெரியல. நான் கூகுளில் ஐ வாஸ் சர்ச்சிங் ஹவு டு டீல் வித் டாக்ஸிக் பீப்புள்னு நான் இந்த ஒரு இதுக்கு வந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் இதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணேன். அப்போ ஐ கேம் டு நோ அபவுட் அ புக் கால்ட் ஹவு டு டீல் வித் நார்சிசிஸ்டிக் பீப்புள். சரி, அதுவும் எனக்கு நார்சிசம்னா அப்போ என்னன்னு தெரியாது. சும்மா அந்த புக்கை போய் டவுன்லோட் பண்ணி கிண்டலில் ஐ ரெட். அப்போ ஐ வாஸ் லைக் மை காட் ஒரு எபிசோட் படிக்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் தட். அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்கிறதே தெரிஞ்சுது. ஐ ஷேர்ட் இட் வித் மை மாம். அவங்க படிச்சுட்டு ஒரு இதுக்கும் இது இப்படி நடந்ததில்லை, உனக்கு இது இப்படி நடந்ததில்லைன்னு அவங்களுமே அப்போ தான் ஷீ ஆல்சோ கேம் டு நோ. ஸோ அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு பீப்புள் லாயர்ஸ் தனியாக இருக்காங்க, சேஃப் கம்யூனிட்டி தனியாக இருக்குது. பட் இந்தியாவில் அந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஜேர்னியுமே எடுத்தேன், டு பிரிங் மோர் அவேர்னஸ். இது பற்றி சொல்லும்போது ஐ திங்க் உங்களோட பேக்ரவுண்ட் பற்றியும் சொல்லணும். ஸோ யூஆர் அ டாக்டர் அண்ட் ப்ராக்டிசிங் ஆப்தல்மாலஜி. அதோடு சேர்ந்து யூ ஆர் கைடிங் விமென். இதுக்குன்னு தனியாக படிச்சிருக்கீங்க. நிறைய புரியாத வார்த்தைகள் இருந்தது உங்களோட லிங்க்டின் பயோலனா. சொமாட்டிக் ட்ராமா கோச் அண்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1000 விமனுக்கு மேலே யூ ஹவ் ஹெல்ப் தெம் டு கம் அவுட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் அப்யூஸ் அண்ட் தென் அந்த மென்டல் இதிலிருந்தும் அந்த ஹீலிங் ப்ராசஸில் நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க. பட் இது எல்லாம் எங்கேருந்து தொடங்குச்சு? நீங்கள் படிக்கும்போது எனக்கு கண்டிப்பாக தெரியணும், ஆஸ் அ டாக்டர் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கும். அந்த பர்சன் வேற ஒரு பர்சனை நடுவில் ஆயிருக்காங்க, அதுதான் இந்த ஜேர்னிக்கு காரணம்ங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பர்சன் எப்படி இந்த பர்சனாக மாறினாங்க? இப்போது நான் பார்த்துட்டு இருக்கிற டாக்டர் திவ்யாவா எப்படி மாறினாங்க? வாட்ஸ் யுவர் ஸ்டோரி?
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. நான் ஆக்சுவலாக 3 வெர்ஷன் நான் சொல்லுவேன். முதல்ல பிஃபோர் தட் அப்யூஸ் வந்து ஐ வாஸ் அ வெரி டிமிட் பர்சன். ஒரு அப்பா அம்மாவோட ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன்னா கூட அங்கே ஆர்டர் பண்ணணும்னா, அப்பா எனக்கு பூரி வேணும் அப்படி சொல்லுவேன். அப்பா தான் அந்த வெயிட்டருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அவ்வளோ ஐ வாஸ் ப்ரொடெக்டட். ஸோ எங்கேயுமே எக்ஸ்போஷரே கிடையாதுங்க. அப்பா அம்மா டாக்டர்ஸ்னால ரொம்ப ஒரு மாதிரி பேம்பரிங் தான் ஆல்வேஸ். சாமி கண்ணுன்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பாவை. அவர் பேர் சண்முகம், பட் ஆக்சுவலாக சாமி கண்ணுன்னு சொல்லுவாங்க. சாமி கண்ணு பொண்ணு, சாமி கண்ணு பொண்ணுன்னா அங்கே வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். ஸோ ரொம்பவே ஒரு பேம்பர்ட் சைல்டு தான் நான். ஸோ அதனால் எனக்கு கோவப்பட தெரியாது, எனக்கு வேணுங்கிறத அடம் பிடிக்க தெரியாது, எதுவுமே எல்லாமே எனக்கு கிடைச்சிது. எனக்கு கிடைக்காத விஷயம்னு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அதுக்கப்புறமா ஐ அண்டர்வென்ட் அந்த ஒரு ஒரு டார்க் பீரியட் ஆஃப் மை லைஃப் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ஐ லாஸ்ட் மை செல்ஃப். நான் ஒரு டிமிட்டான கேர்ளாக இருந்தாலும் ஐ வாஸ் அ வெரி ஹாப்பி பர்சன். என் ஃப்ரெண்ட்ஸோட எப்போ இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. நானுமே ரொம்ப ஒரு ஹாப்பியான பர்சன் தான். பட் அது அப்யூஸ்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஐ லாஸ்ட் மை செல்ஃப். அண்ட் எப்போ பாரு எனக்குள்ள ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கும். ட்ரைவ் பண்ணி ரோட்டில் வரும்போது யாராவது குறுக்க வந்துட்டா அந்த பர்சன் கிட்ட கத்துன்னு கத்துவேன். தேவையே இல்லாமல் கத்துவேன். அப்புறம் என் ஒர்க்லேருந்து போகணும் அப்படின்னா அப்போ வந்து ஒரு ஏதோ இருட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி எனக்கு வந்து கொஞ்ச நாள்ல வந்து இது நான் இல்லையே, நான் வேற யாரோவோ ஆயிட்டிருக்கேன், என்ன நடக்குது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்பதான் சரி இது ஏதோ சரியில்ல. நான் என்னென்னவோ ட்ரை பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச வழியில. பட் அது எதுவுமே ஒரு சொல்யூஷனே எனக்கு கிடைக்கவே இல்ல. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கூகுள்ல வந்து நான் ஐ சர்ச் ஃபார் ஹவ் டு டீல் வித் பீப்புள்னு போடும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு புக்கு கிடைச்சது. ஸோ அதை படித்தேன். படித்ததுக்கப்புறம் எனக்கு இட் வாஸ் நாட் மை ஃபால்ட் அப்படிங்கிறது எனக்கு அது வரைக்குமே எனக்கு கொஞ்சம் கில்ட் இருந்தது. நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணுமோ, இன்னும் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கணுமோ, இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி இது சொல்லாமல் இருந்திருந்தா எந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்கும், இதெல்லாம் ரொம்ப யோசிச்சிருக்கேன். அண்ட் அந்த புக் வந்து இட் கேவ் மீ அண்ட் வெரி கிளியர் திங் தட் இட் இஸ் நாட் மை ஃபால்ட். அந்த புக்கில் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே இருக்கும், இதை படிச்சீங்கன்னா நான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்து எழுதின மாதிரி இருக்கும்னு இட் வாஸ் மென்ஷன். ஆக்சுவலி இட் வாஸ் லைக் தட் ஒன்லி. ஸோ அதனால தான் அதை நான் வந்து புரிஞ்சதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன் கிளியர்னு ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட சேலரியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே தான் இருந்தேன். அதுக்கு இதில் வந்து இந்த அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறதுலாம் ஃபஸ்ட் இனிஷியலாக இல்லை. அப்புறம் ஐ வாஸ் லைக் டூயிங் மை பேஷனை பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் எனக்கு எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் எப்பவுமே ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு டிசைனர் ஆகலான்னு நினச்சி எக்ஸ்ட்ராவா டாக்டர் இட் இஸ் தேர், பட் எக்ஸ்ட்ரா மணிக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தேன். பட் பீப்புள் ஹூ ஹெல்ப் மீ இன் த பிகினிங் செட் லைக் யூ ஆர் நாட் மேட் ஃபார் தட், யூ ஆர் மேட் டு பிகம் அ கோச் அப்படின்னு ஏதோ ஒரு அனலைசிஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது வச்சு சொன்னாங்க யூ ஹாவ் டு பிகம் அ கோச். ஓ அப்படியா, சரி ஓகே. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், எப்படி நம்ம ஒரு டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் முடிச்சு அப்புறம் பிஜி பண்ணுறோமோ இதுக்கும் ப்ராப்பராக செய்யணும், சும்மா ஏதோ செஞ்சோன்னு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பயங்கர ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஃபஸ்ட்டு லைஃப் கோச்சிங் தான் கற்றுக்கிட்டேன். அதில் நீஷ் டவுன் பண்ணுன்னு சொன்னப்போ யூ ஹாவ் டு டேக் ஃப்ரம் யுவர் லைஃப்ங்கிறது அவங்க சொன்னது. நீங்கள் எப்படி யூ தாட் யூ வேர் அன் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் யூ ஸ்டார்டட் இட். ஸோ எனக்கு இது இருந்தது, இந்த அப்யூஸ் நடந்தது. ஸோ இந்த அப்யூஸில் இருந்து அப்போ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுங்க. யாராவது சொல்ல மாட்டாங்களா, ஏதாவது ஒரு ரே ஆஃப் ஹோப் கிடைக்காதான்னு ஐ வாஸ் சர்ச்சிங். இதே மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, வை கான்ட் ஐ ஹெல்ப் ஐ பி தட் ரே ஆஃப் ஹோப் ஃபார் தெம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி தான் இந்த ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக when the student is ready the teacher will come அப்படிங்கிற மாதிரி கேரலின் ஸ்ட்ராசன் கேம் இன் டு மை லைஃப். அந்த ஸ்கூல் ஆஃப் பாசிட்டிவ் சைக்காலஜி அவங்க தான் யூகேல நடத்துகிறாங்க. ஸோ அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறமா இட் வாஸ் லைக் மிராக்கிள் ஹேப்பன் அண்ட் நிறைய 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 தெரிஞ்சுக்கிட்டேன். And now I'm at a very happy place. The person you're seeing today is because of all my mentors ன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் I also want to become one of them அப்படிங்கிறது தான் இந்த ஜேர்னியோட இது. ஸோ நோ மேட்டர் வாட் நம்ம நடுவில் அந்த டைரக்ஷனை லூஸ் பண்ணியிருந்தாலும் இட்ஸ் நெவர் லேட் டு யூனோ கெட் த டைரக்ஷன் அகேன். அண்ட் எப்பயுமே யாரோ ஒருத்தர் வந்து வருவாங்க. we just have to believe and look for the signs. Yes. இப்போ இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் திவ்யா, இப்போ பீப்புள் வந்து நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா there are lot of content, there are lot of coaches. எல்லா விஷயத்துக்கும் ஒரு கோச் இருக்காங்க. கரெக்டா? ஸோ நம்ம எந்த சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறாங்க அதெல்லாம் வேற. பட் எல்லாருமே
தன்னோட ஒரு விஷயங்களை இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இன்க்ளூடிங் மீ. நான் என்னோட லேர்னிங்கை எனக்கு நான் உண்மையாக நினைக்கிறத ஐம் ஷேரிங் இல்லையா? அதே மாதிரி எல்லாரும் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அவி getting to a point where most of us are misled. இது ஆக்சுவலாக ட்ரூங்க. நான் இதை எப்படி சொல்கிறேன்னா, என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இந்த அப்யூஸ் அண்டர்கோ பண்ணிவிட்டு தே கோ டு டிஃப்ரெண்ட் பீப்புள். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்லைனில் பார்த்து தான் போகிறாங்க. அண்ட் தே கெட் ரீட்ராமடைஸ்ட் தேர். ஆக்சுவலாக ஒரு இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்னா தப்பு உன் மேலே தாம்மா, நீ இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ காட் ரீட்ராமடைஸ். இது வந்து ஹைட்ரோஜெனிக் ட்ராமான்னு சொல்லுவோம். டாக்டர்ஸ்லேயுமே இருக்கும். நம்ம பண்ணுற சர்ஜரினால அவங்களுக்கு ஒரு ட்ராமா ஆகி ஒரு ப்ராப்ளம் வரும். ட்ரீட்மெண்ட்னால ப்ராப்ளம் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் ஹைட்ரோஜெனிக் ட்ராமா. அதே மாதிரி ஒரு தெரப்பி எடுத்து அதனால ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஆகுறது ஹைட்ரோஜெனிக் ட்ராமான்னு சொல்லுவாங்க. அன்லெஸ் யூ நோ த எக்ஸாக்ட்லி வாட் நார்சிசம் இஸ், வாட் இட் டஸ் டு பீப்புள்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி இதை வந்து நம்ம கைட் பண்ண முடியும். ரொம்ப மிஸ்லீட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே போய் ஃபெயிலியர் ஆகிடுறது, நம்பிக்கையே போயிடுது. தெரப்பி மேலேயும் ஹீலிங் மேலேயும். எங்கே போனாலும் இதுதான் நடக்க போகுது, நான் எப்படியும் ஹீல் ஆக போகிறது இல்லை. அண்ட் இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ஹெல்ப் தெம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது ஆனால் என்ன பண்ண முடியும்? அதனால தான் நான் ரீச் ஆனேன். ஸோ என்னோட கிளைண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் என்கிட்ட வராங்க. ஸோ அதனால நம்ம வந்து தப்பும் இருக்குது, ரைட்டும் இருக்குது. கரெக்ட். ஏன்னா ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம வந்து ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு 100% நமக்கு வந்து ஓகே, இது நம்ம சொன்னால் அது சரியாக தான் போய் சேரும், இது வந்து நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தான் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து we have to have. Yeah, definitely. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாரும் அவங்க பண்ணுறது ரைட்டு. That's the other side of the coin. Few are like, ஓ என்ன வேணா பண்ணலாம், நம்ம தப்பு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க வெரி ஃபியூ. நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன், யாரை வேணாலும் they will stick to their point. இதுதான் கரெக்டு, நீ சொல்கிறது தான் தப்புன்னு பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு கோச், ஒரு தெரபிஸ்டாவோ we cannot give solution. We have to guide them to get the solution. அதுதான் பேசிஸ். ஐ திங்க் அஸ் பீப்புள் நம்ம தான் வந்து we have to know. இப்போ இந்த எரால பிரச்சனையே வந்துட்டு லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லை, இன்ஃபர்மேஷனும் எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது. we have to find the right kind of information, right kind of people. And இந்த விஷயம் பேசும் பொழுது இப்போ அதிகமா ஒரு வார்த்தையை வந்துட்டு சொல்றாங்கல்ல, நார்சிசிஸ்ட். இது வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக தான் நான் அதிகமா இந்த வார்த்தையை கேட்குறேன், பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. அகேன், who is a narcissist? See, generally narcissism பார்த்தீங்கன்னா the person who thinks about themselves மட்டும். ஆக்சுவலாக அவங்க போய் வந்து ஒரு தண்ணியில் போய் அவங்க பார்ப்பாங்களாம், அவங்களுக்கு வந்து அவங்க மட்டும்தான் தெரிவாங்க. ஏதோ ஒரு ஸ்டோரி, கடவுள் அவங்கள தள்ளி விட்டாங்க, சம்திங் லைக் தட். தே லாஸ்ட், அவங்களோட அழகை பார்த்துட்டே அவங்கள தங்களை மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டோரி. அந்த நேம் வந்து அங்கேருந்து தான் வந்துச்சு. பட் ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா, உண்மையான காரணம் வந்து தே லேக் ஒரு செல்ஃபே அவங்களுக்கு இருக்காது. ஸோ ஆனால் தே திங்க் தே ஆர் டூ மச். பட் ஆனால் அந்த லேக் உண்மையாக உள்ளே வந்து அந்த லேக் இருக்கிறது வந்து தே நீட் தட் வேலிடேஷன் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பர்சன். அந்த எக்ஸ்டர்னல் பர்சனை டவுன் பண்ணிவிட்டு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் கால் நார்சிசிஸ்டிக் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். அது யாரை அவங்க பண்ணுவாங்கன்னா, எம்பாத்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, who thinks more about other people than their own happiness. சரி, அவனுக்கு எப்படி இருக்கும், பாவம்பா, அவன் அவனிடத்துலேருந்து யோசிச்சுப்பாரு, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீப்புளை வந்து எம்பாத்னு சொல்லுவாங்க. These narcissists get attracted to the empaths. அந்த எம்பாத்துக்கு வந்து இவங்களை பார்க்கும்போது அந்த கிராண்டியரில் வந்து ஓ வா அப்படின்னு they get attracted to this people. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து டீலிட்டில் பண்ணுறது, எமோஷ்னலாக அப்யூஸ் அவங்க வருத்தப்படும் போது, அழும்போது அதுலேருந்து இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் இஃப் யூ கோ அண்ட் டெல் தெம் தட் இருக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, they can't understand. Because one part of the brain that is associated with empathy, அதாவது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கிற அந்த பிரெயின் பார்ட்டே இவங்களுக்கு டெவலப்மெண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் சரி, புரிய வைக்கணுன்னாலும் சரி, எனக்கு இது தப்பாக தெரியல, நான் பண்ணுறேன், அவ்வளோதான், அப்படி தான் அவங்க இருப்பாங்க. திஸ் நீட் நாட் பி, நம்ம அப்போ முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி ரொமான்டிக் பார்ட்னர்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து கிளாஸ் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு அவகிட்ட போய் நீ பிச்சை எடுக்கிறதுக்கு தான்
லைக் நீ எல்லாம் எதுக்கு வந்து காலேஜில் படிக்கிற. ஸோ அந்த பொண்ணு வந்து ஷி வாஸ் லைக் ஸோ டிப்ரெஸ்ட் என்கிட்ட வரும்போது. மேம் நான் அப்படியா மேம், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மேம், எனக்கு என் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. நான் சொன்னேன், ஏமா எம்ஐடியில் உனக்கு சீட் கிடைக்கணும்னா நீ எவ்வளோ புட்சாலியாக இருந்திருக்கணும், டாப்பராக இருந்தால் மட்டும்தான்மா எம்ஐடியிலலாம் கிடைக்கும், ஏன் நீ அவ சொல்கிறத நம்புற. பட் இட் பிகம்ஸ் லைக் அவங்க அவ்வளோ மேனிப்புலேஷனில் நம்மளோட ஐடென்டிட்டியே போயிடும். நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சோலையே உடச்சிருவாங்க அவங்க, அந்த அளவுக்கு they will, but they won't start like ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படி இருக்காது. ஸ்லோ ஃபர்ஸ்ட் they will show you love and affection, ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி, உங்களோட ஹாப்பினஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அண்ட் we start believing them. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் அவங்களுமே பிளான் பண்ணி எல்லாம் பண்றது இல்லை. இட்ஸ் லைக் their nature. They can't be like வேற மாதிரி அவங்களால இருக்கவே முடியாது. ஸோ ஒரு அளவு காட்டுவாங்க. பட் அந்த பொண்ணு இந்த பொண்ணு சொல்றதை கேட்காம சில சமயம் பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, அப்போ இன்ஸ்டண்டா தே வில் belittle her, they will abuse her, அவங்கள அடக்கணும், அது அப்படியே வரும். ஸோ இட்ஸ் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஈவன் இஃப் தே வாண்ட் டு சேஞ்ச் ஆல்சோ தே கான்ட் சேஞ்ச். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம வந்து நார்சிசிஸ்டிக் பீப்புளோட இருக்கிறது ஓகே, நம்மளே ஒரு வேளை நார்சிசிஸ்டா இருந்தா இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? நிறைய பேருக்கு இந்த டவுட் வருதுங்க. see when you can, நேத்து கூட ஒரு மீட்டிங்ல ஒரு பர்சன் வாஸ் டாக்கிங், ஐ வாஸ் a narcissist, நான் என் சிஸ்டர் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. see இந்த மாதிரி நான் நார்சிசிஸ்ட், நான் இப்படி பண்ணேன், நான் மாறிட்டேன்னு சொன்னா அவங்க நார்சிசிஸ்ட் கிடையாது. narcissist can't see their faults. அவங்களால அந்த ரியலைசேஷனே இருக்கவே இருக்காது அவங்களுக்கு. see this guy didn't know how to be with his sister. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆம்பளை பசங்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பொட்ட புள்ளனா அடக்கிப்போம், அந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல இந்த பையன் வளர்ந்துருப்பாப்படி. ஸோ அதனால அவங்க சிஸ்டரை வந்து he was like belittling, and when he understood this is not the way to treat your sister, he changed his ways. that is அது ஒரு அறியாமைனால வர்றது. அண்ட் நார்சிசிஸ்ட் பீப்புள் வந்து யார் வந்து நான் நார்சிசிஸ்டா, நான் ஏதாவது தப்பு பண்றேனான்னு ஒருத்தங்க நம்மளை கேட்குறாங்க அப்படின்னாலே you can understand that he might not be the narcissist. எல்லாம் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட வரவங்க அப்படி ட்ராமடைஸ்டா வருவாங்க. பட் மேம் என் மேலே ஏதாவது தப்பா, நான் தான் நார்சிசிஸ்டா அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. பட் ஆஸ் அன் என்ன சொல்றது, ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஒரு 10 நிமிஷம் பேசினாலே அவங்க நார்சிசிஸ்டா இல்லையான்னு என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் விக்டிம்ஸ் டு see that they are not narcissist and they are the victims. ஏன்னா that is what they do. உங்க மேல சந்தேகம் வர்றது, கேஸ் லைட்டிங், அந்த பீலிட்லிங் எல்லாம் பண்ணி நீ இப்படி இருக்கனால தான் நான் இப்படி இருக்கேன். they will cheat and say நீ சரியா என்ன பார்த்துக்கல, அதனால தான் நான் சீட் பண்ணேன். ஆனால் உடனே இவங்க நம்ம தான் தப்பு போல. ஸோ அதனால once you talk to an expert they'll be able to find out. பட் நம்மளா கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். And if you try to change yourself, you are realizing you have done mistakes and you want to change, நாளே நீங்கள் நார்சிசிஸ்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ என்னைக்கு இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியரையும் மேனிப்புலேஷனையும் லவ் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து ஐ திங்க் இது மாறும்னு நினைக்கிறேன். இந்த லவ் பற்றி பேசும்போது டாக்ஸிக் காதல் அப்படின்னு சொல்லி இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது பொசசிவாக இருக்கிறதும், ஓகே, ஒருத்தர் வந்து எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே போகிறாங்க, என்ன எல்லாமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதும், 24/7 கனெக்ஷனில் இருக்கிறதும் தான் லவ். அதை தாண்டி அவள் வந்து சப்போஸ் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பையன்கிட்ட பேசுகிறாங்க, ப்ராபப்ளி ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இல்லாமல் இருக்கலாம், ஆஃபீஸ் ஸ்பேஸில் கூட பேசுகிறாங்க, ஆர் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா உடனே அதை வந்துட்டு இது பண்ணுறது, இந்த டாக்ஸிசிட்டி இன் லவ், அதை க்ளோரிஃபை பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது ரெட் கார்பெட், ரெட் ஃப்ளாக் கூட இல்லை, ரெட் கார்பெட். நிறைய பேருக்கு அது தெரியவே மாட்டேங்குதுங்க. ரெட் ஃப்ளாக்ஸ்னால் என்னங்கிறதே தெரியல. சி இதெல்லாம் வந்து லவ் கிடையாது. திஸ் இஸ் பியூர் மேனிப்புலேஷன் அண்ட் பியூர் கண்ட்ரோல் தான். ஒரு இப்போ நம்ம வந்து உண்மையாக ஒருத்தரை லவ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஹாப்பினஸ் வந்து நமக்கு முக்கியமாக இருக்கும். அந்த பர்சன் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அவங்களோட சந்தோஷத்துக்கு செய்கிற காரியத்தை செய்யக்கூடாதுன்னு யாராவது சொல்கிறாங்க, ஃபார் வாட் எவர் மே பி த ரீசன், நான் உன்னை அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னா விடு, சந்தோஷமாக இருக்க விடு. அதுதான் ஒரு இண்டிகேஷன் ட்ரூ லவ் அப்படிங்கிறது. இதை பண்ணால் நான் லவ் பண்ண மாட்டேன், அதை பண்ணால் நான் லவ் பண்ண மாட்டேன்னா அது தட் இஸ் நாட் லவ், தட் இஸ் பியூர் மேனிப்புலேஷன். எல்லாருமே இந்த ஆரம்ப காலத்தில் அந்த ஒரு ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகிற இதில் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம், ஆச்சா என்னை எவ்வளோ லவ் பண்ணுறான், நான் அவனாட்ட பேசாமல் இருந்தால் அவனால் அவளால் இனி வாட் எவர் இட் இஸ் அக்செப்ட் பண்ண
பேசாம இருக்க முடியல, நான் ஒருத்தர்கிட்ட போய் ஹாய் சொன்னா கூட அவங்க அது ஒரு பெருமையா அவங்க அதை நினைச்சுக்கிறாங்க. பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இவங்க சரின்னு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அது அந்த டேஸ்ட்டையும் கொடுத்துடுறாங்க. இஃப் யூ சே நோ ஐ ஒன்ட் டூ அப்படிங்கிற இதையும் கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த அட்ராக்ஷன்லாம் போயிட்டு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. டோன்ட் டாக், டோன்ட் சேட் இப்படிலாம் சொல்லும்போது இவங்களுக்கு அது கஷ்டமாயிடும். ஸோ இப்போ வந்து தே ஷோ ரெசிஸ்டன்ஸ், தே கான் டேக். ஸோ இது எல்லாமுமே வந்து ஒரு முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்மளோட பவுண்ட்ரிஸ். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு கீப் அ பவுண்ட்ரி. அவங்க உள்ள வரக்கூடாது. அதே மாதிரி அவங்க ஒரு பவுண்ட்ரி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பவுண்ட்ரியை நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. அந்த பவுண்ட்ரிஸ் வந்து எப்போ எரோட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போதான் இந்த ப்ராப்ளம் எல்லாமுமே அந்த ரொம்ப ஓவரா அக்செப்ட் பண்றது எல்லாமே நடக்கும். இது நான் இப்படிதான், யூ ஃபால் இன் லவ் வித் திஸ் பர்சன்னா நான் இப்படி தான் இருப்பேன், என்ன நீ ஏற்றுக்கோ, அதே மாதிரி நீ எப்படியோ அப்படி நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கிறது தான் வந்து உண்மையான லவ். ரெஸ்பெக்ட் இருக்கணும். நான் அதுதான் சொல்லுவேன், மோர் தென் லவ் யூ நீட் தட் ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்ட் இருந்துருச்சு அப்படின்னா எவ்ரி திங் வில் ஃபால் இன் பிளேஸ். அந்த ரெஸ்பெக்ட் இல்லை, அந்த ரெஸ்பெக்ட் வந்து எமோஷன்ஸ்க்காக இருக்கலாம். நான் ரெஸ்பெக்ட்னா உடனே காலோட பற்றி பேசல, அவங்களோட மியூச்சுவல் ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது எந்த ஜெண்டராக இருந்தாலும் சரி, அது இருந்துச்சுன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடும். இந்த டாக்ஸிக் காதல் இப்போ ரொம்ப இருக்கு அண்ட் அதை வந்து ரொம்ப பெருமையாக எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம்தான். நான் ஒரு ஒரு ஸ்டோரி கேட்டபோது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்க பார்ட்னரோட நைட் வரைக்கும் பேசணும். அதுக்கப்புறமா மார்னிங் எந்திரிச்ச பிறகும் அவர்கிட்ட வந்துட்டு அவங்க கிட்ட வந்து பேசணும். அண்ட் சப்போஸ் அவங்க வந்து கால் எடுக்கல, ஒரு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கோவம். நீ எப்படி என்ன மீறி என்ன உனக்கு வந்து லைஃப்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. லவ் வந்து ப்ராபப்ளி இனிஷியலி ஓகே லவ் அந்த அட்ராக்ஷன், பட் லாங்காக கொண்டு போனோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரஸ்ட் பில்ட் ஆகணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகணும், முக்கியமாக ரெஸ்பெக்ட் இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ மட்டும்தான் அது நீடிக்கும். கை ஓங்குனா தப்புன்னு தெரியும், அது என்ன எமோஷ்னல் அப்யூஸ். எப்போ வந்து எனஃப் இஸ் எனஃப் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்னு நினைக்கிறீங்க? எனஃப் இஸ் எனஃப்ங்கிறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வேறுபடுது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நம்ம பேசுறது மாதிரி அந்த மூவியில் வர மாதிரி அந்த பப்பட் த ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்டே எடுக்கக்கூடாது. ஏன்னா தட் பர்சன் உங்களை அவ்வளோதான் வேல்யூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துலையே இனஃப் இஸ் இனஃப் தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து வளர்ந்த விதத்தில் வந்து எல்லாமே பரவாயில்ல, பீப்புள் வில் சேஞ்ச், திங்ஸ் வில் சேஞ்ச், கொஞ்சம் பொறுத்து போகணும் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில் கூட என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணப்போ சொன்னாங்க, ஃபிசிக்கல் அபியூஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அப்போ அது ஃபிசிக்கல் அபியூஸ் மட்டும் கிடையாது, ஃபினான்ஷியல் அபியூஸ், சைக்கலாஜிக்கல் அபியூஸ், எமோஷனல் அபியூஸ், இது எல்லாமே இட் ஆக்சுவலாக ஃபிசிக்கல் அபியூஸை விட இந்த அபியூஸ் வில் ஹர்ட் யூ மோர். கரெக்ட். ஸோ அது அந்த இனஃப்ங்கிறது வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வேறுபடுது. இப்போ ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் வந்து இது என்னோட ரெட் ஃப்ளாக்ஸ் அது இதெல்லாம் பார்த்துட்டு ஷீ கேம் டு மீ லைக் ஷீ இஸ் இன் அ ரிலேஷன்ஷிப் தான், ஃபோனை கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த இதை வந்து எனக்கு மறைக்கிறாங்க, உடனே என்கிட்டேருந்து பிடுங்குறாங்க. அப்புறம் ஏன் முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து கால் வருது, அந்த காலை அட்டன் பண்ணி பேசு பரவாயில்லன்னு நான் சொல்கிறேன், பட் இல்லை நான் அப்புறம் பேசிக்கிறேன்னு ஷீ இஸ் காலிங் அகெயின், செகண்ட் டைம் கால் பண்ணுறாங்க, அப்போவும் ஹீ இஸ் நாட் அட்டெண்டிங். ஒரு பர்சன் வந்து 2வது தடவை கால் பண்ணுறாங்கனாலே சம்திங் இஸ் ராங் தானே அப்படின்னு சொன்னால், ஆமாம் இது ரெண்டுமே ரெட் ஃப்ளாக்ஸ் தான். எல்லாத்தையும் காட்டணும்னு அவசியம் இல்லை, பட் கொடுக்கவே மாட்டேன் ஃபோனை அப்படின்னா there is something to hideன்னு கண்டிப்பாக இருக்குது. தட்ஸ் அ ரெட் ஃப்ளாக். அண்ட் அகெயின் இந்த மாதிரி தோணும் போது அந்த பொண்ணு யார் என்னன்னு கேட்கும்போது கிளியரான ஆன்சர் இல்லை, பட் இட் இஸ் அ ரெட் ஃப்ளாக். பட் அந்த பொண்ணுக்கு இதுதான் இந்த 2 ரீசனை வச்சு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வரத்துக்கு மனசு இல்லை. இல்லாமல் இருந்தா அது வேறு நிஜமாவே கொலீகாக இருந்திருந்தா, நம்ம வந்து அவசரப்பட்டுட்டா அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது. ஸோ அந்த இனஃப் இஸ் இனஃப்ங்கிறது நம்ம யாருக்கும் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வி ஹாவ் டு பி அவேர் லைக் திஸ் குட் பி அ ரெட் ஃப்ளாக், ஸோ லெட் மீ பி காஷியஸ் அப்படிங்கிறது எப்பவுமே எல்லாமே. இப்போல்லாம் வந்து இந்த லவ் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் என்னோட ஐடியா என்னென்னா எல்லாரும் அவேராக இருக்கணும். ரெட் ஃப்ளாக்ஸ், ஓகே இது ரெட் ஃப்ளாக், ஐ ஷுட் பி லிட்டில் கேர்ஃபுல் வித் திஸ் கை, ஐ நீட் நாட் கிவ் மை ஃபுல் இன் டு திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அது அசஸ் பண்ணி தான் நம்ம வெளில வர முடியும். எடுத்த உடனே ஒரு விஷயத்திலே பிரேக் பண்ணுறதுங்கிறதும் முடியாது. we have to be aware and be little mindful. பிகாஸ் இந்த இடத்துல பேசும்போதே
இனிஷியலி ஐ யூஸ் டு திங்க் தட் கப்புள்ஸ் வந்துட்டு ஒரு கப்புளாக இருக்காங்க அப்படின்னா தே ஹாவ் டு ஷேர் தியர் பாஸ்வேர்ட்ஸ் தே வில் பி ஷேரிங் ஒரு ஸ்பேஸ் எல்லாமேங்கும் போது ஒய் நாட் ஷேர் தியர் பாஸ்வேர்ட்ஸ் ஷேர் எவ்ரி திங் அண்ட் எனி திங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தது என்னன்னா, ஒரு என்ன சொல்றது, ரொம்பவும் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு நம்ம அதையே வாட்ச்ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தோம்னா அன்வான்டா நம்மளே நம்மளோட லைஃப்ல வந்து சில காம்ப்ளெக்ஸ் விஷயங்களை புகுத்திப்போம். அதனாலே அங்க ஒண்ணுமே இருந்திருக்காது, ரொம்ப நேச்சுரலா ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது வந்து நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ பட் அதே நேரத்துல நீங்க இப்போ சொன்ன மாதிரி வந்து நான் வந்து ஃபோனை வந்து தரவே மாட்டேன். இப்போ பார்ட்னர் எல்லாமே ஷேர் பண்ற ஒரு பர்சனோடையே ஃபோனை கூட பார்க்க கூட கூடாதுங்கிறது கண்டிப்பா ரெட் ஃபிளாக்ஸ் தான். பட் இது தவிர இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லியே தரல வீட்ல. எதுவுமே சொல்லி தரலைங்க. ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தேவையில்லாத விஷயம் தான் சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் தேவை. ரிலேஷன்ஷிப் என்ன சொல்றது, ஒரு மேனோட ஹார்ட்டுக்குள்ள போடணும்னா வயிறு வழியா போகணுன்ற அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா சமைக்கணும், வீடை நல்லா பார்த்துக்கணும், போற வீடை வந்துட்டு நல்லா பார்த்துக்கணும். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். பட் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ ரிலேஷன்ஷிப், வாட் நாட் டு டூ, வாட் யூ கேன் நாட் கோப் அப் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அது எல்லாமே சொல்றது இல்லை. பட் இதை சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் டு யூ வாண்ட் டு டெல் டு Gen Y, Gen Z and all who are getting into the relationship? இது நான் கொஞ்சம் எலாபரேட்டாக கேட்குறேன். ஏன்னா கோர் வேல்யூஸ்னு ஒரு விஷயம் எப்போ நமக்கு முதல்ல நம்ம கோர் வேல்யூ என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது நம்ம பார்ட்னருக்கும் அந்த கோர் வேல்யூ மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்ஸ் வேர் இட் மேட்சஸ் இட் இஸ் லாங் லாஸ்டிங். பட் அது நமக்கு தெரியவே தெரியாது கோர் வேல்யூன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரெஸ்பெக்ட் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் என்ன, இந்த கோர் வேல்யூஸ் கரெக்ட் தாங்க. பட் ஆனால் நார்சிசிசமில் என்ன ஆகும்னா, தட் பர்சன் வில் த நார்சிசிஸ்ட் வில் அப்சர்வ் யூ ஃபார் சர்டன் டைம்ஸ் அண்ட் ஹி வில் see what all is important for you, and they will show you that they are also a similar kind of person. Okay. And they will, நான் வந்து உன்னோட சோல்மேட் அப்படிங்கிற ஃபீலிங்கை கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம அதை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது வந்து நான் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான் இது. ஸோ அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பிகாஸ் மேனிப்புலேட் பண்ணணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு பண்ணும்போது அது வந்து நம்மளால் அதை கண்டே பிடிக்க முடியாது. திரும்ப நான் வர்றது வந்து ரெஸ்பெக்ட் தான். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் வந்து எந்த இடத்துலையும் யாரும் எந்த ஜெண்டராக இருந்தாலும் சரி, அந்த ரெஸ்பெக்ட் எப்போ எரோட் ஆகுதோ தென் தட் இஸ் நாட் த ரைட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். பட் ஆனால் நம்ம எதனால் அந்த ரெஸ்பெக்டை வந்து டிஸ்ரெஸ்பெக்டை பொறுத்து போகிறோம் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையும் போது தான் அங்கே தான் அடிப்படுது. ஏன்னா சின்னதில் அந்த மைண்டில் வந்து நிறைய ட்ராமாஸ் எல்லாம், தட்ஸ் அ வெரி பிக் டாபிக் ஆக்சுவலாக. அந்த ட்ராமானால நம்ம வந்து வி பிகம் சம் ப்ரொடெக்டிவ் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வரும் நமக்கு. அதில் ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் வந்து பீப்புள் ப்ளீஸிங். இப்போ நானே ஐ வாஸ் அ லிட்டில் பீப்புள் ப்ளீஸர் தான். எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். நான் டாக்டர் ஆனேன்னா அதில் மேஜர் பார்ட் எங்கள் அப்பா ஹீ வாண்டட் மீ டு பிகம் அ டாக்டர். அது கண்டிப்பாக இருந்தது. நான் வந்து இன்னைக்கு நம்ம காலையில் செஷனில் கூட இதை ஷேர் பண்ணியிருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு பசங்ககிட்ட பேசினா பிடிக்காது. ஸ்கூலில் காலேஜில் எங்கேயுமே பசங்ககிட்ட பேச மாட்டேன். ஆல் இண்டியா ட்ரிப்போ இருந்தப்போ ஒரு பையன் வந்து என் பக்கத்தில் ஜஸ்ட் சிட்டிங் நியர், டக்குன்னு எழுந்துட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு பிடிக்க எதுவுமே நான் செய்ய மாட்டேன். பிகாஸ் அப்பா வந்து என்னை நல்ல பொண்ணுன்னு சொன்னாதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மை செல்ஃப். எனக்கு வந்து திவ்யா ஓகே, திவ்யா இஸ் திவ்யா, திவ்யா இப்படி தான் இருப்பா, அப்பா சொல்லணும். இன்னும் எனக்கு அது கொஞ்சம் இருக்கு. என் பையன் விஷயத்துல நான் நல்ல அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிரும். ஏதாவது ஒன்று பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னு இருப்பேன். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகும்போது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம் இல்லாதவங்க வேலிடேஷன் கேட்பாங்க. வேலிடேஷன்னா நான் உன்னை நல்லா ப்ளீஸ் பண்றேன், நான் நல்லவன்னு நீ சொல்றியா, அப்படிதான், நான் உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போறேன், ஓகே யூ ஆர் அ குட் பர்சன், அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்பாடா என் மாமியார் என்ன நல்ல மருமகன்னு சொல்லிட்டாங்க, ஸோ நான் வந்து நல்ல பொண்ணு தான். ஸோ இதுதான் வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கும்போது வி கெட் இன் டு அ ரிலேஷன்ஷிப் அண்ட் தென் டிஸ்ரெஸ்பெக்ட் நமக்கு ஓகேவா ஆகுது. அப்படிங்கும்போது அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இட்ஸ் ஓகேன்னு இருக்கும்போது வென் இட் கம்ஸ் எல்லாம் நாளாக சேர்ந்து வரும்போது இட் பிகம்ஸ் டூ மச். அண்ட் வி டீச் தம் இட்ஸ் ஓகே டு ட்ரீட் மீ லைக் தட். என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணால் எனக்கு ஓகேன்னு. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் முடியவே முடியாது என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களாலையும் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இது கோர் வேல்யூஸை வச்சு நம்ம
இது பண்ண முடியாது. அண்ட் எல்லாருக்குமே நான் சொல்கிறது வந்து டேக் இட் ஸ்லோ, டேக் இட் வெரி வெரி ஸ்லோ. எதுக்குமே அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் அங்கே நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் வருங்க. ஒரு 2 ஃபேமிலி கம்மிங் டுகெதர் போது நல்லா தெரியும், தே ஆர் ஆல் மேனிப்புலேட்டிங் பீப்புள், சொல்கிறது என்ன, நார்சிசிஸ்டிக் பீப்புள்னு நல்லா தெரியும். பிகாஸ் ஒரு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தே வில் சேஞ்ச் தேர் கலர்ஸ். நிறுத்துங்கிறேன், வேண்டாம். 4 பேருக்கு சொல்லிட்டோங்கிறதுக்காக ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் அதுக்கப்புறம் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் வேர்ஸாக தான் ஆகிட்டே இருக்க போகுது. இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னால் அங்கே நல்லா வரும் ரெட் ஃப்ளாக்ஸ். அண்ட் லவ் மேரேஜா, டேக் இட், கிவ் இட் சம் டைம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரெஸ்பெக்ட். என்ன இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே எவ்ரி திங் இஸ் அவைலபிள். தெரிஞ்சுக்கிட்டு ஒரு, ஏன்னா திஸ் இஸ் நாட் ஒரு காலேஜுக்கு போகணும்னா எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறோம். இதுக்கு போகலாமா, அதுக்கு போகலாமா, இந்த காலேஜில் நல்லா இருக்குமா, அங்கே ஃபேக்கல்ட்டி நல்லா இருப்பாங்களா, உடனே வேலை கிடைக்குமா, இவ்வளோ யோசிக்கிறீங்க. ஒரு பர்சன் வந்து உங்களை மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டா உடனே இவன் தான் எனக்கு லைஃப்பில், இவனை விட்டால் வேறு யாருமே இல்லைங்கிற டெசிஷனுக்கு ஏன் வரணும்? ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பொண்ணுங்க எப்படி லிப்ஸ்டிக் செலக்ட் பண்ணுவாங்கன்னு, வரிசையாக போட்டு 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 பார்த்து இது வேணாம் அது வேணான்னு. பசங்களை செலக்ட் பண்ணும்போது இதில் ஒன்று போட்டுட்டு இப்படி இப்படி போய் ஃபஸ்ட்டு யாரும் படிக்கிறாங்களோ அவங்க தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொன்று நமக்கு எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா, ஒருத்தனை லவ் பண்ணிட்டா அவனை தான் பிடிச்சிட்டு தோங்கணும், அவன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி. இட்ஸ் நாட் லைக் தட். பிகாஸ் இட்ஸ் ஒன் லைஃப் யூ ஆர் கோயிங் டு லிவ். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஒரு பர்சன் கிட்ட மாட்டிட்டோம் அப்படிங்கிறதுக்காக லைஃபையே ஸ்பாயில் பண்ணிக்கணுமா? என்ன கேட்டால் நான் அது தேவையே இல்லை. என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா யூ ஷுட் பி ஹாப்பி. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பர்சன். அந்த ஹாப்பினஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னா தள்ளி போகிறத வந்து நான் தப்புனே சொல்லவே மாட்டேன். பட் இது கேட்குற நிறைய பேர் பிடிக்காது. பட் திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ், தட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹாப்பினஸ் ஷுட் பி தேர் இன் அ ரிலேஷன்ஷிப். அது இல்லைன்னா அப்யூஸ்குள்ளேயே இருக்கிறதுக்கும் ஃபினான்ஷியலி டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அதானே, நீங்கள் இந்த கொஸ்டின் இன்னும் கேட்கலன்னு நான். கண்டிப்பாக இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. அது ரொம்ப ஒரு டிட்டர்மைனிங் ஃபேக்டராக இருக்குது. பட் ஐ ஹவ் சீன் பீப்புள் ஹூ ஆர் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் பட் ஸ்டில் ஸ்டேயிங் இன் தட் ரிலேஷன்ஷிப். But that's definitely a factor that plays a role. Okay, so இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த விமன் வந்து அவங்களே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் போயிடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். சரி, ஓகே ஃபைன், இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இனிஷியலாக எல்லாம் நல்லா இருக்கும், அப்படியே செட்டில் ஆகிடுறாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இவங்களுக்கு வந்து இந்த நார்சிசிஸ்டிக் அபியூஸில் இருக்கும்போது they don't want them to be financially independent. ஏன்னா இருந்தால் நம்ம பண்ணுறதுல போயிட்டான்னா, நான் நிறைய பார்த்துருக்கேன், விட்டே ஆகணும் அப்படின்னு நிற்பாங்க. நீ வந்து குழந்தைய பார்க்க மாட்டேங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீ வேலைக்கு போகிற அதனால குழந்தைய பார்க்க முடியல, அதனால தான் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, நீ வேலையை விட்டுரு. ஸோ இந்த பொண்ணு அப்பா அம்மாட்ட போகும்போது அவங்களும் எதுக்குமா, குழந்தைய தான் முக்கியம் நமக்கு அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலாக இதில் ஒன்று தோணும், இந்த பொண்ணு குழந்தையா இருந்தப்போ இந்த குழந்தைக்காக தான் அவங்க எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. பட் அது வளர்ந்து ப்ராப்ளமாக இருக்குன்னா அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நீ உன் குழந்தைய பாரு. இது என்னைக்கு தான் இது ஒரு எண்டுக்கு வரும்னே எனக்கு புரியவே இல்லை. ஸோ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கணும். நான் ஒரு ரீசெண்டாக பண்ணியிருந்தேன், வாட் இஸ் தி ஏஜ் ஃபார் கேர்ள் டு கெட் மேரீட் அப்படிங்கிறதெல்லாம் தப்பு. ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கும், நம்மளை பற்றி நமக்கே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அது இருந்தால் நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக நமக்கு வரும். அதனால் அது கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர் என்கிட்ட இல்லை மேம் நான் என்ன பண்ணுவேன்னா, வளர்த்துக்கலாம் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இதுவும் இப்போ இருக்கிற அவைலபிலிட்டி ஆஃப் சோர்ஸஸ்க்கு டெஃபினெட்லி யூ கேன் பிகம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். அதுக்கான எஃபர்ட் நம்ம போடணும். கண்டிப்பாக போட்டோம்னா அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டா அதுக்கப்புறம் டெசிஷன் எடுக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கிற சொன்னேனே உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் கூட they still stay because they are trauma bonded to that abuser. அப்படிங்கும்போது அது இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் நிறைய பேர், மெஜாரிட்டி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாததுனால சஃபர் ஆகிறவங்க மெஜாரிட்டி இருக்காங்க. ஏன்னா அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்போது அட்லீஸ்ட் அவங்க வந்து தினம் அடுத்து என்ன பண்ண முடியுங்கிற அந்த ஒரு தைரியம் வந்து இருக்கும். அண்ட் உலகம் தெரியும். பட் நம்ம அது உள்ளே இருக்கும்போது இதை தாண்டி நம்ம போயிட்டோன்னா நம்ம என்ன ஆகும், நம்ம குழந்தை என்ன ஆவாங்க, நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க, அண்ட் இந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுமே ரொம்ப ஜாஸ்தி இருக்குல்ல. ஸோ women are cornered when they want to come out of a relationship and they are judged, they are called, எல்லாமே என்னெல்லாம் முடியுமோ அத்தனை விஷயங்களும். நான் இந்த இடத்துல சொல்லாமான்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன்.
ரீசெண்டாக ஒரு ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூனோ இட்ஸ் ஓகே லைக் நம்ம வந்து ஃபினான்ஷியலி டிபெண்ட்டாக இருக்கிறதுனால ஒருத்தரை புட் டவுன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இஃப் இட் இஸ் அவர் சாய்ஸ் அப்படிங்கும் பொழுது தட்ஸ் ஓகே. பட் எனிவே ஹேவிங் அ மணி அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? டெஃபினட்டாக வேணுங்க. ஆனால் நான் ஒரு கிளைண்ட் பற்றி சொல்கிறேன். ஷீ இஸ் அ டாக்டர், an ogician. She's earning so much, but she is in an abusive relationship, and I'm telling her, you please walk out, this is not going to end today. Physical abuse கூட இருக்கு. I'm asking her to walk out, but she's not willing. ஸோ என்ன இல்லைம்மா உங்ககிட்ட, எதுக்காக நீ இந்த மாதிரி சஃபர் ஆகணும் லைஃப்பில் அப்படின்னு கேட்டால், புரியுது மேம், ஆனால் என்னால் வெளியில் வர முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. அது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ட்ராமா பாண்டிங். தட்ஸ் அ வெரி, நம்ம ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பாட்காஸ்ட் தனியாகவே பண்ணணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் இது. பட் ஆனால் நிறைய பேருக்கு அது இருந்தால் அது ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. எனக்கு அது அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்தது டெஃபினட்டாக. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி சே கண்டிப்பாக இட் மேட்டர்ஸ். கரெக்ட். ஏன்னா நம்மளை பார்த்துக்கிறதும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துக்கிறதுக்கும் சரி, நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கும் சரி, நாளைக்கு என்னன்னாலும், because life is very uncertain. Correct. So we need backup. Correct. And more than that, it will give us ஒரு பெரிய நம்பிக்கை, தைரியம். நம்மளை பற்றி நமக்கே ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் அது. இப்போ இந்த மாதிரியான அபியூஸ் அண்ட் அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கும் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா குழந்தைக்கு என்ன ஆகும்? Will it affect? Of course it will affect, but what do you think about it? இது ஆக்சுவலாக ரொம்ப, நான் நிறைய பொண்ணுங்க என்கிட்ட வந்து, மேம் இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேனாலே அதுக்கு காரணமே குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தயவு செய்து அந்த மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. பிகாஸ் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு அதுதான் அப்படின்ட்டு. ஒரு குழந்தை வந்து ஒரு அபியூசிவ் என்விரான்மெண்ட்டில் இருக்குன்னா, அது யூஸ்வலாக அம்மா அப்பாவை தான் நம்ம எல்லாருமே ஒரு ஹீரோவாக பார்க்குறோம், நம்மளோட ரோல் மாடலாக பார்ப்போம். அப்பா ஒரு அபியூசர், அம்மா ஒரு விக்டிம். இதை தான் இல்லை, இட் குட் பி த அதர் வே ஆல்சோ. இது ஒரு குழந்தை பார்த்து வளரும் போது இட் will either become an abuser or it will become a victim. இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அண்ட் தட் இஸ் பிகாஸ் திஸ் இஸ் வாட் யூ see. You can abuse one human being and it is okay to be abused and that person has to adjust அப்படிங்கிறது பார்க்குறது தான் பிலீவ் பண்ணுவாங்க. எங்கள் சாரே சொல்வார், நீங்கள் லேட்டாக வந்துட்டு மற்றவங்களை சீக்கிரம் வாங்க சொல்ல, டோன்ட் ஸ்மோக் அப்படி சொல்லக்கூடாது, நீ வாழ்ந்து காட்டி தான் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதே தான், நம்ம என்ன வாழறோமோ அதுதான் குழந்தைங்க பார்க்கும். ஒரு அம்மா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா, நல்லா ஹஸ்பண்ட் அப்யூஸ் பண்ணுறது எல்லாம், ஆனால் குழந்தைட்டு போய் நீ தைரியமாக இருக்கணும், யார் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணாலும் அப்பெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா ஏறவே ஏறாது. என்ன பார்க்குதோ அதுதான் மனசுக்குள்ளே இறங்கும். ஒரு பையனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அந்த அப்பா வந்து ஆம்பளைங்கிறத அந்த சொல்லி ஒரு டைரக்ட் பண்ணும்போது then he became an abuser and I have seen who abuse their mother also. உனக்கு எதுக்கு கட்டிட்டு வந்தது, வேலையை செய் அம்மாவை, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ பொண்ணுங்க வந்து பயந்து நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், ஆம்பளைங்கனாலே இப்படி தான். ஏன்னா தம்பியும் அந்த பிரதரும் அப்படி அப்பாவும் அப்படின்னு பார்க்கும்போது she becomes so scared. வேண்டவே வேணாம் அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ நார்சிசிஸ்ட் பற்றி பேசுறதுனால ஜென்ஸ் அந்த மாதிரி நான் போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் there are few men who are alpha males and who respect women. நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ண மேல்ஸ் இருக்கிறதுனால தான். உண்மை நான் ஒத்துக்கிறேன். என் அப்பா என் தம்பி they were very supportive. முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னால் கூட when I decided I am not doing this-ங்கும் போது they were very very supportive. நீ என்ன வேணுமோ, உனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னா நீ பண்ணு அப்படின்னு என் கூட நின்னாங்க. இப்போ நான் ஏதோ ப்ராப்ளம்னு போனாலுமே they all support me. அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த பொண்ணுங்களுக்கு அந்த தைரியம் வராது. ஏன்னா அவங்க பார்த்து வளர்ந்தது வந்து அம்மா கஷ்டப்பட்டு நம்ப முடியாது. யாரை பார்த்தாலுமே நம்பிக்கையே வராது. ஸோ ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் குழந்தை வளர்றது நாட் அட் ஆல் அட்வைசபிள். அந்த ட்ராமா வந்து அவங்களோட ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப்பை பயங்கரமாக பாதிக்கும். they will have attachment issues. either they will become anxiousனா யாராவது ஒருத்தர் வேலிடேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபோன் எடுக்கலைன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி இல்லை நான் இந்த மாதிரி இருந்தேன் அப்படி சொன்னால் தான் இவங்களுக்கு வந்து அடங்கும். இல்லைனா அவாய்டண்ட்னா they can't get closer. கொஞ்சம் க்ளோஸாக வர மாதிரி இருந்தால் உடனே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் போகவே முடியாது. இந்த மாதிரி அவாய்டண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் வரும். இது எல்லாமுமே பாசிபிள். செல்ஃப் வர்த் ஆஃப் த சைல்டு வந்து பயங்கரமாக அடிபட்டுரும். ஒரு நார்சிசிஸ்டிக் பேரண்ட் முன்னாடி they can't express their true feelings. பயம் இருக்கும்.
ஐயோ இப்படி சொன்னா அப்பாவோ அம்மாவோ திட்டிடுவாங்களோ, அந்த பயத்தை உள்ள அப்படியே இருந்தால எக்ஸ்பிரஸே பண்ண மாட்டாங்க எமோஷன்ஸ். அதுவும் அடல்ட் ஆகும்போதும் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அகெயின் தேல் கெட் இன் டு அனதர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். நாட் அட்வைசபிள், நோ. நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைக்காக தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், பட் அந்த குழந்தைக்காக தான் எப்போ தேவையோ அப்போ அந்த குழந்தைக்காக தான் நம்ம முடிவே எடுக்கணும் அப்படிங்கிறது கரெக்ட். அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா they'll be in a relationship, அதுக்கப்புறம் ப்ராப்ளி பிகாஸ் ஆஃப் ஃபியூ ஃபேக்டர்ஸ் அவங்க வந்து வெளியில் வந்திருக்கலாம், பட் திருப்பியும் அதே மாதிரியான ஒரு பார்ட்னர்கிட்டே போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரியான சில நேரம் நடக்கலாம். அது எதனால நினைக்கிறீங்க? இப்போ நான் சொன்னது அந்த அட்டாச்மெண்ட் ட்ராமான்னு சொன்னேன்ல, அதனால தான் அது வருது. இது கொஞ்சம் பெரிய எக்ஸ்பிளனேஷன். குழந்தைங்களுக்கு வந்து பேசிக்காக 3 நீட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து தே நீட் டு பி ஹெல்ட், ஓகே. இன்னொன்று தே வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் தேர் ஃபீலிங்ஸ், ஃப்ரீயாக விடணும் குழந்தைங்கள. தேர்ட் வந்து தே ஷுட் பி கம்யூனிகேட்டிவ் டு அதர் பியர்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும். இப்போ என்னை எடுத்துக்கோங்களேன், நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வரேன், என் சன் ஓடி வந்து என்னை கட்டி பிடிக்கிறான், எங்கேயோ அங்கே ஏதோ ஒரு டென்ஷன் எப்படா அப்படி சொல்லிட்டேன்னா அவனுக்கு வந்து அது ஒரு ட்ராமா. இது நம்ம அறியாமல் பண்ணுறோம் சில சமயம் குழந்தைங்களுக்கு, ஓகே. ஸோ அவங்க வந்து என்னாச்சுன்னா, ஐயோ அம்மா நம்மளை தள்ளி விட்டுட்டா, நம்ம போய் கட்டி பிடிச்சது தான் தப்பு, ஸோ இனி அம்மாவை கட்டி பிடிச்சா தப்பு போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்போம். பட் நெக்ஸ்ட் டைம் அந்த சன் வந்து அப்படி பண்ணும்போது நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா இல்லை அப்படின்னு புரியும். பட் இஃப் யூ டூ இட் ரிப்பீட்டட்லி, அந்த நம்ம சரியில்லை போல. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அம்மாவுக்கு ப்ராப்ளம் இருக்கும், அதனால அவள் அப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு திங்க் பண்ணுற அளவுக்குலாம் குழந்தைங்க பிரெயின் இருக்காது. நம்ம பண்ண தப்புக்கு அம்மா இப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அவங்கள இதை வந்து குறைச்சிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃப் போயிடும். அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பீப்புள் ப்ளீஸிங் டெண்டன்சி வந்துடும். அந்த எம்பாத்தாக மாறிடுவாங்க. மற்றவங்களுக்காகவே காரியங்கள் செய்கிற மாதிரி அவங்க தே வில் டெவலப். அந்த செல்ஃப் லவ்ங்கிறது அங்கே சுத்தமாக டோட்டலாக இருக்கவே இருக்காது. தே வில் கெட் இன் டு அன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அந்த பர்சன் வந்து பயங்கரமாக எல்லாம் ஆல் திஸ் அப்யூஸ் ஹேப்பன்ஸ் அண்ட் தே கெட் அடிக்டட் டு இட். பிகாஸ் சின்னதுலேருந்து ஒரு அப்யூசிவ் என்விரான்மெண்ட்லேயே பார்த்து வளர்ந்ததுக்கு வந்து இட் பிகம்ஸ் ஃபெமிலியர். வாட் எவர் இஸ் ஃபெமிலியர் பிகம்ஸ் அவர் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ இப்போ வந்து இன்னொரு பர்சன் கிட்டேயும் போய் அங்கேயும் போய் இட் இஸ் ஃபெமிலியர், அவர் கம்ஃபர்ட் ஜோன். இப்போ ஓகே ஒரு அளவுக்கு மீறி இதை டாலரேட்டே பண்ண முடியாத நிலைமை வந்துடுச்சு, சரி டிவர்ஸ், வெளில வந்துடுவாங்க. கெட்டிங் இன் டு அனதர் ரிலேஷன்ஷிப், அகெயின் ஃபெமிலியாரிட்டி, கம்ஃபர்ட். ஏன்னா அந்த ஃபெமிலியராக இல்லாமல் ஒரு ரைட் பர்சனை பார்க்கும்போது they will not feel attracted. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது, புதுசு. இப்போ நீங்கள் நிறைய தடவை புது ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பீங்க, போயிட்டு எப்பவும் சாப்பிட்றது தான் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட். நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம் பிகாஸ் தட் இஸ் கம்ஃபர்டபுள். எதுக்கு வம்பு, இது சாப்பிட்டா சேஃப் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அதே தான் இங்கேயும். அந்த அட்ராக்டே ஆகாது, இவங்களை பார்த்தா தான் அட்ராக்ட் ஆகும். we will recreate our history. இது வந்து வெரி ப்ரூவன் சயின்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதனால ஹீல் பண்ணணும் அந்த ட்ராமாவை, அந்த செல்ஃப் லவ்வை வந்து நம்ம டெவலப் பண்ணி. எல்லாருக்குமே செல்ஃப் லவ்னா ஒரு தப்பான ஐடியா இருக்குங்க. செல்ஃப் லவ்னா உடனே போய் பேம்பர் பண்ணிக்கணும், ஃபேஷியல் பண்ணணும், ஹேர் ஸ்பா பண்ணணும். பில்ட் யோர் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதுதான் செல்ஃப் லவ். இன்னொருத்தர் வந்து நீங்கள் எப்படி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அப்படி தான் அவங்க உங்களை ரெஸ்பெக்ட். வாட் எவர் யூ ஹேவ் கிரியேட்டட் இன் யோர் என்விரான்மெண்ட் இஸ் வாட் யூ அக்செப்டட். இது எனக்கு போதும்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அதனால அது உங்கள் லைஃப்பில் இருக்குது. த மொமெண்ட் யூ டிசைட் நோ ஐ வில் நாட் அக்செப்ட் இட், இட் வில் வாக் அவே. அது எப்போ வரும்? செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தால் மட்டும்தான் வரும். அது வரணும் அப்படின்னா அப்படிலாம் வராது. இட் ஒன்ட் கம் வித் மோட்டிவேஷன், அந்த செல்ஃப் டாக் அதுலலாம் வராது. யூ ஹாவ் டு ஹீல் யோர் ட்ராமா. அது ஹீல் பண்ணாதான். இது வந்து எனக்கே ரொம்ப ரீசெண்டாக தான் எனக்கு இது புரிஞ்சுது. பிகாஸ் ஐ வாஸ் ஓகே வேற ஒரு இடத்துல, ஆஃபீஸில் வேற ஒரு இடத்துல ஐ வாஸ் ஓகே பீங் டிஸ்ரெஸ்பெக்டட். அப்போ தான் நான் என்னடா நம்ம திரும்ப இதையே பண்ணுறோமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் புரியும் போது தான் எங்கேயோ ஐ வாஸ் ஹர்ட். அது சரி பண்ணாமல் எனக்கு இது சரியாகாதுங்கிறது நிறையா எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்னா சம்திங் ராங் வித் அஸ் தான். இட்ஸ் நாட் வித் அதர் பர்சன். நான் இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருக்கேன். தேர்ட் மேரேஜ் நார்சிசிஸ்டிக் பர்சன். அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் அவன் மேலே ஒரு நம்பிக்கையே இருக்காது. அவளால் வாழவும் என்னவோ என்ன வேணால் பண்ணிக்கோ, வாட் எவர் இட் இஸ், போச்சு அவ்வளோதான், நம்பிக்கையே போயிடும். ஏன்னா அம்மா பாட்ட போய் மறுபடியும் சொல்ல முடியாது. மூணாவது தடவையும் நீ எப்படி மற்றவங்களை தப்பு சொல்ல முடியும்? அந்த பயம் வந்துடும். நம்ம தான் தப்பு போல அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துடும். தப்பு இல்லை, சம்திங் இஸ் ராங், we can make it okay, பட் அது புரியணும். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, அதுதான் ப்ராப்ளம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து if they have to heal, what they have to do? அந்த இன்னர் சைல்டு ஹீலிங்னு இருக்குங்க, அது பண்ணணும். அது வந்து ஒரு தெரப்பி மாதிரி. இட் ஹேஸ் டு பி டேக்கன் ஃபார் ஃபியூ மந்த்ஸ்.
3 months, 6 months, it depends upon how much trauma you have undergone. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம்ல, somatic trauma informed, it's stored in your body also. எப்பவுமே ஒரு என்னோட ஒன் ஆஃப் த மென்டர்ஸ் ராசன்பர்க்னு ஒருத்தர், அவருக்கு வந்து அந்த மாதிரி ஹி வாஸ் ஆல்சோ இன் அபியூசிவ் ரிலேஷன்ஷிப். ஒரு தடவையும் அவர் அந்த அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் போகும்போது அவருக்கு பேக்கேக் வரணும் அது மாதிரி. ஸோ இட் இஸ் ஸ்டோர்ட் இன் அவர் பாடி ட்ராமா. ஸோ அதெல்லாமே நம்ம ரிலீஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூ ஹாவ் டு டேக் தெரப்பி. அந்த ட்ராமாஸ் எல்லாம் ஹீல் பண்ணணும். தட் ஹேஸ் டு பி டன் வித் அ ப்ராப்பர்லி ட்ரெயின்டு தெரபிஸ்ட். சும்மா போய் டாக்லலாம் இட் ஒன்ட் ஹேப்பன். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ட்ராமா. அதுக்கு நிறைய வேஸ்லாம் இருக்குது. வி வில் ஃபைண்ட் இட் அவுட். அதுக்கப்புறம் அதை நம்ம ஹீல் பண்ணி யூ ஹாவ் டு ரிலீஸ் இட் ஃப்ரம் யுவர் பாடி. அப்போ தான் வந்து அது வந்து இட் வில் ஒர்க். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இட்ஸ் டீப் சீட்டட். யூ ஒன்ட் ஈவன் ரிமெம்பர் வாட் ஹேப்பன்டுன்னு. ஏன்னா பிரெயின் வந்து அது ஐயோ இது வேண்டாம், இது ரொம்ப ட்ரமாட்டிக்னு மறைச்சு வச்சிருக்கும். ஸோ செஷன்ஸில் அது வெளியில் வரும்போது என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் டைம் செஷனுக்கு வரமாட்டாங்க கிளைண்ட்ஸ். இது மாதிரி நான் நிறைய, ஏன்னா இட்ஸ் வெரி ஹர்ட்ஃபுல். அது ஒரே செஷன்லேயும் நம்மளால ஹீல் பண்ண முடியாது. இது மாதிரி நான் நிறைய கிளைண்ட்ஸை லூஸ் பண்ணியிருக்கேன். தே கெட் சோ ஸ்கேர்ட். ஐயோ திவ்யாட்ட போனால் ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குது, தெரப்பினா இட் ஷுட் பி பெட்டர், நோ வி ஷுட் கெட் பெட்டர், பட் ஐ எம் பிகமிங் பேடுங்கிற மாதிரி. பட் ஆனால் அது இனிஷியலாக அப்படி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 தான் யூ வில் கம் அவுட் ஆஃப் இட், யூ வில் ஃபீல் குட். நான் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஆரம்பிக்கும் போது சொல்லுவேன், ஆனால் அது அவங்களுக்கு ரொம்ப அது புரிய மாட்டேங்குது. இது கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு இருக்கும். பிகாஸ் ஒரு ஊண்டை நீங்கள் நோண்டி விட்டிங்கன்னா என்ன ஆகும், அது வலிக்க தான் செய்யும். ஆனால் சம்டைம்ஸ் யூ நீட் தட் டு ஹீல். அது அந்த மாதிரி தெரப்பி எடுத்து தான் நம்ம அதை ஹீல் பண்ண முடியும். வெரி டிஃபிகல்ட்டுங்க. ஏன்னா ஒரு போன் உடஞ்சிருச்சுன்னா எக்ஸ்ரேல தெரியுது, உடனே நம்ம ஆர்த்தோபீடிஷியன் கிட்ட போகிறோம், சரி பண்ணிக்கிறோம். பட் இந்த ட்ராமா தெரிய மாட்டேங்குது, அதனால புரிய மாட்டேங்குது. அது தெரப்பினாலே ஓ நீ மென்டலா அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது. ஸோ அதெல்லாமே கிளியர் பண்ணணும். ஆனால் இது நீங்கள் சொல்லும் போது எனக்கு உள்ள மென்டல் பிக்சர் வந்து யோசிக்கும் போது என்ன வருதுன்னா, ஒரு ஒரு குட்டி குழந்தை வந்து அப்படி பயந்துட்டு ஒடுங்கிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து அந்த பயத்துல இருந்து நீ வெளியில வா அப்படின்ட்டு இது பண்ணும்போது அதை டச் பண்றதுக்கே நிறைய பேருக்கு பயமா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும். பிகாஸ் தே ஹாவ் டு ரீலிவ் ஆல் தோஸ் மொமெண்ட்ஸ் அகேன். And this time they have to give hope to that kid. Exactly. Rewrite பண்ணணும் அந்த ஸ்டோரியை. அப்படி பண்ணும்போது it will go away. ரீபேரண்டிங்னு சொல்லுவோம், நிறைய இருக்கு அதுல. அது ஒரு கிளையண்ட்டுக்கு தகுந்த மாதிரி we will. ஆமா. ஸோ இந்த unavailable love ஓகே, இது வந்து ஆக்சுவலா the why behind the unavailable loveங்கிறது தான் ஆக்சுவலா. என்னன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம லவ் பயங்கரமா கொடுக்குறோம், கொஞ்சம் கூட புரியாதா, ஏன் புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய வந்துட்டே இருந்தது. எனக்குமே இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என் லைஃப்லயுமே எனக்கு இந்த டவுட் இருந்தது. ஏன் வைங்கிற கொஸ்டின்ஸ் இருந்துட்டே இருந்தது. ஸோ அதனால எனக்கு எப்படி ஒரு புக் ஹெல்ப் பண்ணுச்சோ அதே மாதிரி ஐ வாண்டட் டு புட் திஸ் அவுட் இன் த வேர்ல்ட் ஸோ தட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைட்டிலே அன்அவைலபிள் லவ்னு பார்க்கும்போது கனெக்ட் ஆகும்னு தோணுச்சு. ஸோ ஏன் வந்து அவங்களால அந்த லவ்வை நமக்கு திருப்பி கொடுக்க முடியல, அது என்ன ரீசன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. திஸ் இஸ் மோஸ்ட்லி அபவுட் நார்சிசம். பட் எக்ஸாக்ட்லி கம்ப்ளீட்டாக நார்சிசம் பற்றி மட்டும் இல்லை. நம்ம சில சமயம் நம்ம இன்லாஸ் எல்லாம் சில சமயம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அது ஏன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு, நம்ம வந்து எவ்வளோ அப்யூஸ் நடந்தாலும் சிலரால் அதுலேருந்து வெளில வர முடியாது, அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஆல் வைஸ் பிஹைண்ட் த ப்ராப்ளம் அன்அவைலபிள் லவ்ல ஏன் இருக்குது. சில சமயம் நம்ம கத்துவோம். நான் ஒரு ரீல் என்னோட பயங்கர ஹிட் ஆனது வந்து அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருப்பா, பயங்கரமாக ஹிஸ்டரிக்கலாக பிஹேவ் பண்ணுவாள். பட் அது வந்து இட்ஸ் நாட் ஹிஸ்டரிக்கல் பிஹேவியர், இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் டிஸ்ரெகுலேஷன் தட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் அப்யூஸ். திஸ் இஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து பயங்கரமாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு, அதுக்கும் தெர் இஸ் அ வை. ஸோ அந்த மாதிரி எல்லா வையும் நான் வந்து கம்பைன் பண்ணி தான் இது. ஏன்னா நிறைய பேர் நம்ம ப்ளேம் பண்ணிக்கிறோம். நானே என்ன ப்ளேம் பண்ணிட்டேன், என் பையனை வந்து நான் திட்டிடுவேன் சில சமயம் கோவத்தில். அது there is a why behind that behavior also. ஸோ இதை பொண்ணுங்க புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் இல்லை இட்ஸ் நாட் மை ஃபால்ட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்கு. போஸ்ட்மார்ட்டம் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெர் இஸ் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஈவன் ஃபார் மீ ஐ ஃபீல் லைக் ஒரு டிகிரி ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு வந்து இப்போ புரியுது. அப்போ அதுக்கு தெரியாது அது வந்து அப்படின்ட்டு, பிகாஸ் அந்த பர்சனே கிடையாது. கரெக்ட். இன்னும் எப்போ பாரு அழுதுட்டு எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு எதுக்கு அழுகிறனே தெரியாது. யூனோ ஸோ மெனி திங்ஸ் வித் இட். அந்த டைமில் வந்து நம்மளோட பார்ட்னர் என்னதான் லவ்வபிள் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பட் அப்படி இல்லாத டைமில் ஒரு புதுசாக ஒரு புது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த டைமில் இந்த அப்யூஸ் அப்படிங்கிற விஷயம்
வந்துட்டு நடக்குதா? அந்த இடத்துலயும் நடக்குதா? இல்ல அந்த இடத்துலயாவது கேப் இருக்கா? ஸோ அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக நமக்கு அப்போ தான் ரொம்ப ஹெல்ப் தேவைப்படும். பட் நார்சிசிஸ்ட் வில் லீவ் யூ வென் யூ நீட் தெம் த மோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட வந்து அதுக்கப்புறம் வந்து என்னையும் பார்க்கல, என் குழந்தையும் பார்க்கல, அப்படி தனியாக விட்டுருவாங்க. அந்த சமயத்தில் நமக்கு ஒரு கொஞ்ச நேரம் யாராவது பார்த்துக்க மாட்டாங்களா, கொஞ்ச நேரம் அதை நமக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறப்போ பர்டிகுலராக தே won't do. ஏன்னா அந்த அபியூஸ் வந்து கண்டிப்பாக அந்த சமயத்தில் நிறைய பேருக்கு ஜாஸ்தியாக நடந்தது நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். இட் ஆல் ஹேப்பன்ஸ். எஸ், டெஃபினெட்லி இட்ஸ் தேர். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்குள்ள நிறைய அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நடக்கும்போது சில பேர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, தேர் வே ஆஃப் ஹேண்ட்லிங் இஸ் டு ஷட் இட் டவுன். யா, யூனோ தே திங்க் தட் ஓகே, நான் வந்து இப்போ நான் போயிட்டு இது பண்ணிடுறேன், ஆர் அது வந்து எனக்கு சொல்யூஷன் கொடுத்துரும் அப்படின்னா அது உண்மையாகவே சொல்யூஷன் கொடுக்குமா? இது ஆக்சுவலாக அவங்க கண்ட்ரோல் கிடையாது. இது வந்து நர்வஸ் சிஸ்டம், தட்ஸ் ஹவ் இட் டீல்ஸ். ஓகே, நீங்கள் இதில் பழசுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை துரத்துது அப்படின்னா அந்த மான் வந்து ஓடி போயிடும். இட்ஸ் ஜஸ்ட் ரன் அவே, ஃப்ளைட் ரியாக்ஷன். ஓகே, இப்போ அதுவே ஒரு கரடி கிட்ட போகுதுன்னா கரடி வில் ட்ரை டு ஃபைட். தட் இஸ் அ ஃபைட் ரெஸ்பான்ஸ். இது ரெண்டுமே ஒர்க் ஆகாத ஒரு சின்ன அனிமல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்களேன். இந்த ரேபிட்லாம் என்ன பண்ணுன்னா, தே வில் ஆக்ட் லைக் தே ஆர் டெட், அப்படியே கிடக்கும். ஸோ இதுங்க அப்படியே வாக் பண்ணி போயிட்டாங்கன்னா அப்புறம் எந்திரிச்சு ஓடி போயிடும். ஸோ தட் இஸ் அ மெக்கானிசம் ஆஃப் அவர் மேக்கப். நம்மளோட பிரெயின் வந்து இட் ட்ரைஸ், அது அப்படிதான் இதையும் ட்ரை பண்ணோம், இல்லை எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா தே கோ ஃபார் ஷட் டவுன். தட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். தட் இஸ் ஹவ் அவர் நர்வஸ் சிஸ்டம் ஒர்க்ஸ். நம்ம யோசிச்சு பிளான் பண்ணிலாம் பண்ணுறதில்ல, அது தானா இது ரெண்டும் பண்ணோம், இது இல்லைன்னா ஷட் டவுன். தேர் ஆர் சர்டன் பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப எமோஷனலாக இருக்க மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, சண்டை பண்ண மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்களேன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் தே வில் பி இன் ஷட் டவுன். ஆக்சுவலாக அது வந்து டார்சல் வேகலில் இருக்காங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப அது யூ ஹாவ் டு பி வெரி நாலேஜபிள் டு நோ தட் தே ஆர் இன் ஷட் டவுன். அண்ட் தெரிஞ்சு அதை நம்ம அட்ரெஸ் பண்ணி வெளியில் கொண்டு வரணும். இல்லைன்னா அது அப்படியே அவங்க அதுலேயே இருந்து முடிஞ்சும் போயிடும் அவங்க லைஃப். அவங்களால எதுலேயுமே ஒரு இன்வால்மெண்ட்டோட இருக்க முடியாது, ஒரு கம்ப்ளீட் ஹாப்பினஸ் அவங்களால ஃபீல் பண்ணவே முடியாது. தட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் டீலிங். எ ஹியூமன் பீயிங் ஷுட் பி ஹாப்பி, ஷுட் பி கனெக்டட். அந்த வென்ட்ரல் வேகல்ங்கிறது அது எல்லாம் ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களோட பேசணும், கோவம் வந்தால் கோவப்படணும், அழுக வந்தால் அழணும், இது எதுவுமே இருக்காது அந்த ஷட் டவுனில். அப்படியே அமைதியாக போயிடுவாங்க. தட்ஸ் நாட் ரைட், தட்ஸ் நாட் த ரைட் வே. பட் இட் இஸ் அன்அவாய்டபிள் பிகாஸ் அவங்களுக்கு அந்த கோப்பிங் மெக்கானிசம் தெரியல. தெரிஞ்சதுன்னா அதை டீல் பண்ணி அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், இந்த டைம்லேயே நமக்கே தோணுச்சு இல்லையா லைட்டாக இன்னும் நிறைய நெகட்டிவாக பேசிட்டோமோ அப்படின்ட்டு. இவ்வளோ நெகட்டிவ் விஷயங்களை நீங்கள் கேட்கும் போது, அதுவும் வித்தியாசமாக நிறைய பேரோட பல ஆங்கிள் இருந்து பல டிகிரியில் கேட்கும்போது உங்களை எப்படி நீங்கள் வந்து ஹீல் பண்ணிக்கிறீங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க? ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது பயங்கரமாக ட்ரிகர் ஆயிரும், பயங்கரமாக அப்போவே ஆன் ஸ்பாட்டே எனக்கு ஐ வில் ஃபீல் மை ஹார்ட் ரேட் இன்க்ரீஸிங், அதெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ உடனே நான் ஓடுவேன் மென்டார் கிட்ட, இந்த மாதிரி இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே வில் டீச் மீ ஹவு டு டீல் வித் திஸ். அண்ட் ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் தட் ஐ யூஸ் இஸ் ஐ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் வித் மை லெஃப்ட் ஹேண்ட். அவங்க கிளைண்ட்ஸ் பேசிகிட்டே இருக்கும்போதே நான் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் ஏதாவது ஐ வில் ரைட். அது பண்ணும்போது இட் பிகம்ஸ் மை மைண்ட் பிகம்ஸ் காம். இது நான் எனக்கு கண்டுபிடிச்ச ஒரு வே ஆஃப் டீலிங் இந்த ட்ரிகர்ஸ். டக்குன்னு வந்து அந்த ட்ரிகர் ஆக போகுதுன்னு எனக்கு அது கான்ஷியஸாக நான் இருப்பேன். அந்த சொமாட்டிக் ட்ராமா இன்ஃபார்ம்ங்கிறதுனால என்னோட பாடியில் எங்கே என்னோட ட்ரிகர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ ஆரம்பித்த உடனே ஐ ஸ்டார்ட் ரைட்டிங். நான் முன்னாடி சொல்லிடுவேன் கிளைண்ட்ஸ் கிட்ட, ஐ டேக் நோட்ஸ் வென் யூ டாக். ஸோ நம்ம உங்களுக்கு அதை பின்னாடி அட்ரஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்னு முன்னாடி அட்ரஸ் பண்ணிவிடுவேன். ஸோ பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் எழுதுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்ட் ரைட்டிங் இன் மை லெஃப்ட். ஸோ அது வந்து இட் வில் கீப் மீ கிரவுண்டட். திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் ஐ டூ அ லாட் ஆஃப் மெடிடேஷன், breath works and physical activity. Physical activity plays a very important role in dealing stress. அது வந்து அதை நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் ஆக்சுவலாக. அது நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும். இட் வில் ஹெல்ப் யுவர் பிரெயின் ஸ்டே லைவ் அண்ட் யங் ஆக்சுவலாக. ஸோ தட் ஐ ஆல்சோ டூ அ லாட். இது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான், தேங்க்ஸ் டு மை மென்டர்ஸ். இப்போ வந்து அவ்வளோ ட்ரிகர்ஸ்லாம் எனக்கு இருக்கிறது இல்லை. பட் சம்டைம்ஸ் ஏதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லும்போது அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பட் ஐ நோ வேஸ் டு பிரிங் மீ பேக் டு பீஸ். நிறைய விஷயங்கள் பார்த்ததுல வந்து ஒரு அன்ஹெல்தி ஃபேமிலி,
ஒரு செட்டிங் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். பட் ஒரு ஹெல்தியான ஹவுஸ் ஹோல்டு எப்படி இருக்கும், அது எப்படி பில்ட் பண்ணுறது? திருப்பி நான் அங்கே தான் வருவேன். நான் சுற்றி சுற்றி வந்தாலும் அங்கே தான் வருவேன். ரெஸ்பெக்ட்டுங்க. அந்த ரெஸ்பெக்ட் வச்சுக்கணும். ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி அப்பாவுக்கும் குழந்தைக்குமே இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அம்மாவுக்கும் குழந்தைக்குமே இருக்கணும். இஃப் அ சைல்ட் சேஸ் நோ, அக்செப்ட் இட். சரி, ஓகே, அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுங்கிறது வரவே கூடாது. சி, கெட்டது சொல்கிறானா, மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். இது இல்லை தம்பி, இப்படி பண்ணக்கூடாது, இது வந்து நல்லதில்லை, இது நடந்தால் இப்படி ஆகும். முடியாது நான் பண்ணுவேன்னா, லெட் ஹிம் டூ, லெட் ஹிம் லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த திணிக்கக்கூடாது. ஏன்னா அது நம்ம குழந்தைங்கிட்ட ரொம்ப நானே பண்ணியிருக்கேன், தப்பு நிறைய பண்ணியிருக்கேன். அதில் இப்போ தான் எனக்கு புரியுது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, நோ சொல்லக்கூடாது போல, அக்செப்ட் பண்ணணும் போல அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம கொடுத்துடுறோம். அது கொடுக்கவே கூடாது. அது வந்து மியூச்சுவலி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயுமே அவங்க ஓகே தப்பாக பண்ணிட்டு போட்டோம், லெட் தெம் லேர்ன் ஃப்ரம் தேர் ஓன் ஆக்ஷன்ஸ்னு நம்ம விட்டுறணும். அந்த ரெஸ்பெக்ட் எங்கேயுமே எப்பவுமே எல்லா ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாலுமே இருக்கணும். அண்ட் பவுண்ட்ரிஸ்ங்க. நம்ம முன்னாடி சொன்னோம்ல, ஃபோனை கொடுக்குறது, அது அது வந்து ஒரு டாக்ஸிக்காக போகாமல் பார்த்துக்கணும். அந்த பவுண்ட்ரிஸையுமே நான் கொடுக்கவே மாட்டேன், இது வந்து என்னோட இது, நீ தொடவே கூடாது, அது எங்கேயுமே நான் வைக்க மாட்டேன், அந்த மாதிரி நான் சொல்லலை. இஃப் தே டோன்ட் லைக், நீ சும்மா சும்மா டெய்லி எடுத்து அவங்க மெசேஜை பார்த்துட்டு இருந்தா அங்கே ஒன்றுமே இல்லைனாலும் இரிட்டேட் ஆகும். என்னத்துக்கு நீ என்னோட ப்ரைவேட் ஸ்பேஸில் வர்ற அப்படின்னு. ஸோ அந்த பவுண்ட்ரிஸை நம்ம எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் ரெஸ்பெக்ட் அகெயின், அது இருந்தாலே ஒரு ஹெல்த்தி இதுதாங்க கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும். திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த ஜேர்னியில் நீங்கள் வந்து 1000 பேருக்கு மேலே 1000 பெண்களுக்கு ஏற்கனவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் இன் த நெக்ஸ்ட் ப்ராப்ளி 3 to 5 years? இந்த ஷீரோ கோச் எங்கே அடுத்து போகிறாங்க? எனக்கு வந்து இது எல்லாமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட்டுங்கிறது இப்போ ரொம்ப கிளியராக புரியுது. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் செய்யணும்னு, நான் எப்படி செய்ய போகிறேன்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு என்ன இருக்குன்னா, இந்த அவேர்னஸை நான் as we discussed 8th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த லெவலாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூல்லேயே கொண்டு போய் சேர்த்திடணும். அது புரிஞ்சுக்கணும் குழந்தைங்க. திஸ் இஸ் அப்யூஸ், திஸ் இஸ் அக்செப்டபிள், திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கே கொண்டு போய் சேர்த்திடணும். அப்படிங்கிறது எந்த குழந்தைய கேட்டாலும் ரெட் ஃப்ளாக்னா 1 2 3, வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் ரிலேஷன்ஷிப்னா ரெஸ்பெக்ட், பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைங்க கிட்ட ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்துடணும். அப்படிங்கிறது நாட் வெரி யங் சில்ட்ரன், அட்லீஸ்ட் ஒரு 7th 8th படிக்கிற குழந்தைங்களுக்காகவாவது அதை கொண்டு வந்துடணும்னு. தட் இஸ் வேர் ஐ எம் மூவிங் டுவர்ட்ஸ். இந்த டோட்டல் பாட்காஸ்ட்லேயுமே என்னோட முக்கியமான டேக்அவே அப்படின்னு பார்த்தோன்னா, அ பர்சன் இஸ் ட்ரூலி லவ்விங் அஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா, தே வில் டூ திங்ஸ் தட் கேன் மேக் அஸ் ஹாப்பி, யூனோ, தட் வில் கீப் அஸ் ஹாப்பி. நம்ம ஹாப்பினஸை வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி அவங்க வந்து விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம லேர்னிங், நம்மளோட யூனோ செல்ஃப் லவ், அண்ட் செல்ஃப் லவ்ங்கிறது காஸ்மெட்டிக்ஸோ இல்லைனா காஸ்மெட்டிக் சர்ஜரியோ கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நம்ம இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை பற்றி நிறையா கான்வர்சேஷன்ஸ் கொண்டு வந்து more we learn about it, more safer space we are creating for the generations to come. And avanga vadu they will be in a much better relationship, in a much better place. Na ஃபன்னியாக பேசும்போது சொன்னால எப்பயுமே போன பேட்ச் தான் நல்ல பேட்ச், இந்த பேட்ச் எப்பயுமே மோசமான பேட்ச்ன்ற மாதிரி எப்பயுமே அந்த மாதிரி தான் இல்லாமல், அட்லீஸ்ட் இப்போ நம்ம குழந்தைங்களை நம்ம அப்படி தான் பார்க்குறோம். We are so scared of the world where we are going to live. And I'm really worried that, worriedங்கிறத விட I'm really concerned that என்னோட குழந்தை போகிற இந்த ஒரு உலகத்துக்குள்ளே போகும்போது, will he be able to take care of himself? Will he be able to take care of things? Will he be able to decide on his own? அப்படின்னு நமக்கு இந்த கொஸ்டின் எல்லா பேரண்ட்டுக்கும் இருக்கும். அது இருக்கணும்னா நம்ம வந்து we should have given that space, and we should have shown him or her that this is how you have to do things. So you cannot just preach, but you have to show that this is how it has to be done. Exactly. Yeah. Thank you so much, Divya, for coming today. Thanks to you. இந்த ஜர்னியில் நீங்கள் இன்னும் நிறைய பேரை டச் பண்ணி இன்னும் நிறைய பேரை அவங்களோட ட்ரூ செல்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து we wish from the bottom of our heart. Thank you.